ஃபர்ஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன். வலிச்சு சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து காய்ச்சல் வரல இன்னும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த அந்த வாரமே வந்து பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிஸ் வந்து என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனால் நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. மேக்ஸ் சாரே சொன்னார் நான் அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது என் லிஸ்ட்டில் இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மிஸ் நான் 2 days லீவ் போட்டேன். 2 days லீவ் போட்ட உடனே செகண்ட் டே போனேன். அப்போ வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் எழுதலைன்னு சொன்னேன். அதுக்கு வந்து என்ன முட்டி போட சொல்லி நீயே உன்னை ஏமாத்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. எல்லாருமே பார்த்தாங்க என்ன. அதுக்கப்புறம் சயின்ஸ் மிஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ நல்லாவே படிக்கலை, போன தடவையை விட இந்த தடவை மார்க் கம்மி, உங்கள் அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ. அதனால தான் நான் சின்ன காயமாக நடக்கும்னு நினச்சி பண்ணேன். அம்மா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு. அது எவ்வளோ பெருசாகும்னு எனக்கு தெரியல. இவங்க இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் மிஸ் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை வால்பாறை அருகே பள்ளியில் ஆசிரியர்கள் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி 9ஆம் வகுப்பு மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நேசராஜ், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி முத்து சஞ்சனா. இவரை தமிழ் ஆசிரியர் ரமணிபாய், ஆங்கில ஆசிரியர் சியாமலா தேவி மற்றும் அறிவியல் ஆசிரியர் திண்டியா கொடுமைப்படுத்திய நிலையில் கடந்த 10ஆம் தேதி வீட்டில் சீமனையை கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவர் அந்த சிறுமியை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார். இதை கண்டித்து 3 ஆசிரியர்களும் கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் உடலை வாங்க மறுத்துள்ளனர். மேலும் மாணவர்கள் மத்தியில் மாணவர்களை இழிவுபடுத்துவது, அவதூறாக பேசுவது போன்ற செயலினால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நேசராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.